இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா, why did Jesus say hate your family to be my disciple? அதாவது ஒருவன் என்னுடைய சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய குடும்பத்தார் யாவரையும் வெறுத்து விட வேண்டும் என்று ஒரு வசனம் இருக்கிறதுல, அதை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சரி, நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 14வது அதிகாரம் 26வது வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இங்கே பாருங்கள், இங்கே வசனம் அழகாக சொல்லுது, இவை எல்லாத்தையும் அவன் வெறுக்காவிட்டால் அவன் சீஷனாக இருக்க மாட்டான், எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அப்போ இயேசுவை நம்ம நேசிக்கிறோம், அப்புறம் விரும்புகிறோம் அப்படின்றது வேறு, அவரை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வேறு இல்லைங்களா? அவரை நான் இயேசு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், அவர் நல்லவர், அவர் அன்பானவர், இப்படியெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னும் போது விசுவாசி என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் ஃபாலோயர்ஸாக நம்ம இருக்கும்போது என்னன்னு அழைக்கப்படுகிறோம்? சீஷர். அவருடைய அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்றி வா, என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சீஷர்களை பார்த்து சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ சீஷன்ன்றது வேறு ஒரு தனி கேட்டகரியாக தான் நம்ம பார்க்க வேண்டும் இல்லைங்களா? சரி, ஆனால் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தானே ஆண்டவர் நமக்கு இந்த உறவுகளை எல்லாம் கொடுத்தார். பிறகு எதற்காக அந்த உறவுகளை எல்லாம் அவர் வெறுக்க சொல்லுகிறார் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். அப்புறம் பாருங்கள், நித்திய ஜீவனை அடைவதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று மத்தேயு 19:19 இதே இயேசு தான் சொல்லுகிறார். அப்போது இங்கே ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? ஒரு எட்டர்னல் லைஃப்க்கு நீ போகணுன்னா உன் தாய் தந்தையை நீ கனம் பண்ணணும்பான்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீ எல்லாத்தையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை. இப்படி இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம அங்கங்கே வாசிக்க போகும்போது நம்மளுக்கு இது என்னமோ ஒரு முரண்பாடாக தெரியுதே அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஆனால் அது தவறு. ஒருவர் தனது சீஷராக இருக்க வேண்டும் என்றால் தங்கள் தாய் தந்தையும் வெறுக்க வேண்டும் என்று இயேசு கூறுவதை நம்ம நேரடியாக அர்த்தம் கொண்டால் நிச்சயமாகவே அது தவறாக தான் தெரியும். உண்மை ஆனால் அதுவல்ல. இயேசு நேரடி வெறுப்பை இங்கே ஆதரிக்கவில்லை. மாறாக மற்றவர்கள் மீதுள்ள விசுவாச அளவை விட இயேசுவை பின்பற்றுவதற்கு தேவையான அந்த அர்ப்பணிப்புள்ள விசுவாசத்தின் அளவு அதிகமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கு மிகைப்படுத்தப்படுவதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு சொல் தான் அந்த வெறுப்பு. அதனால தான் அது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரின் நெருங்கிய குடும்ப உறவுகள் உட்பட எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை முன்னுரிமைப்படுத்துவதாகும். அது என்ன பெரிய நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் எல்லா உறவுகளை விட மேலாக நம்ம பார்க்க வேண்டும் இல்லைங்களா? அப்போது வெறுத்திராவிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடனே அதை லிட்ரலாக நம்ம எல்லாரையும் வெறுத்துடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. முன்னுரிமை, ப்ரையாரிட்டி கொடுக்கறதுல நம்ம இங்கே முக்கியத்துவம் கொடுக்கறத பற்றி தான் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. லூக்கா 14வது அதிகாரம் 33வது வசனம். அதே அதிகாரத்தில் 33வது வசனம் பாருங்கள். பிறகு அவர் என்ன சொல்கிறாரு? அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம், முதல்ல உறவுகளையெல்லாம் சொல்லிட்டார், தாய் தகப்பன் மனைவி பிள்ளை எல்லாரையும் சகோதர சகோதரி எல்லாம் சொல்லிட்டார். இப்போ தனக்கு உண்டானவைகளெல்லாம் வெறுத்திராவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், உண்டானவைகள் எல்லாம் என்ன? ஆஸ்தி பாஸ்தி, மிருக ஜீவன்கள், நாய்க்குட்டி பூனைக்குட்டி, இதெல்லாத்தையும் விட தன்னை மேலாக பார்க்க வேண்டும் என்பதாக தான் இது அர்த்தப்படுகிறது. ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம். உங்கள் பெற்றோரை ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி பிள்ளைகளை ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் வைக்கக்கூடாது.
கேட்கிற நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவர் பிள்ளைகளை ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் வைக்கக்கூடாது. உங்கள் நண்பர்களை, காதலன், காதலியை, உங்கள் சபை போதகரை கூட நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக வைக்கக்கூடாது. அப்போது ஆண்டவருக்கு நிகர் ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு மேலாக நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம். அந்த உறவுகளை மேலாக பார்ப்போம். அந்த உறவுகளுக்காக ஆண்டவரை உதாசீனப்படுத்துகிற, அசட்டை பண்ணுகிற எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. தன் கணவருக்காக, தன் மனைவிக்காக, தன் உறவுகளை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த ஆண்டவர் அதை புரிந்து கொள்வார் என்று அவர் மேலேயே நம்ம பழிய போட்டுட்டு, ஆனால் ஆண்டவருடைய நான் ஃபாலோ பண்ணுறவன், ஆண்டவருடைய கோட்பாடுகளை நான் விசுவாசிக்கிறவன், அந்த சித்தாந்தம் எனக்கு பிடிக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர். ஸோ அது அல்ல சீஷனுக்குடைய தகுதி. அதை தான் நீங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இப்போது ஆண்டவருக்கு நிகர் யாரும் இல்லை என்கிற போது அவருக்கு மேலாக மற்றவர்களையோ மற்றவைகளையோ பார்க்கிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது என்பதை தான் இயேசு இங்கே தெளிவாக சொல்லுகிறார். ஆக மொத்தம் தன் சுயத்தை ஒருவர் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாகவோ சீஷியாகவோ அவன் இருக்க முடியாது என்பது தான் இதன் பொருள். இப்போ இந்த சுயம் தானே எல்லாத்தையும் நமக்கு முடிவு பண்ண வைக்குது. இந்த உறவுகள் வேணும் வேணாம், இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காது, இதெல்லாம் சுயம்தான். ஓகேங்களா? அதை ஒருத்தன் வெறுக்காவிட்டால் என்னவாக முடியாது? தன்னுடைய சீஷன் ஆக முடியாதுன்னு அவர் சொல்கிறார். அப்போது இயேசுவே உடனே சொல்லிட்டாருப்பா, இனி என் தாய் தந்தையை நான் மதிக்க போகிறதில்ல, பராமரிக்க போகிறதில்ல, அவங்கள கொண்டு போய் எங்கன்னா ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட போகிறேன்னு சொல்லி முரண்பாடாக யோசிக்காதீங்க. இயேசு அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. கண்டிப்பாக சுலுக்கு எடுத்துருவார். எபேசியர் 6வது அதிகாரம் 1-3 வசனம் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. கொலேசியர் 3:20 வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஸோ கர்த்தர் வெறுக்க சொல்லிட்டார், நீங்கள் கர்த்தர் மேலே பழி போடக்கூடாது. கர்த்தருக்குள் நீங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிவதே கர்த்தருக்கு பிரியம். ஓகேங்களா? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 20:20 வாசிக்கிறேன் பாருங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகும். இதுக்கு தான் சொன்னேன், கண்டிப்பாக கர்த்தர் சுலுக்கு எடுத்துருவார்னு. சடுதியில் டக்குன்னு உங்களுடைய தீபம் அணைஞ்சிடும். அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது இந்த வசனம் இதை எச்சரிப்பதன் மூலமாக இந்த கீழ்ப்படியாத துன்மார்க்க எண்ணம் கொண்ட பிள்ளைகளை வேதம் இப்படியாக எச்சரித்து நடங்க என சொல்லுது. புரிந்து கொள்ளுங்க. அதே போல் இயேசுவே சொல்லிட்டாருன்னு சொல்லி இனி என் மனைவியே நான் மதிக்க போகிறதில்ல, இல்லை என் கணவனை நான் மதிக்க போகிறதில்ல, பராமரிக்க போகிறதில்ல, கழட்டி விட்டுற போகிறேன், நைஸா இதுதான் சாக்குன்னு டிவோர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன், விதண்டாவாதம் பேசாதீங்க. கர்த்தர் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. மத்தேயு 19வது அதிகாரம் 4-9 அதை வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிற 9வது வசனம் பாருங்கள். ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே என்று அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான், தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது அந்த அர்த்தத்தில் நீங்கள் வெறுத்துடணும், மனைவி வெறுத்துடணும், அதை வெறுத்துடணும், இதை வெறுத்துடணும்னு சொல்கிறவர் இந்த வசனத்தை இங்கே முரண்பாடாக சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. 2 பேரும் ஒரே சரீரமாக இருக்கிறீங்க. ஒரு காரணத்தினால் அன்றி, விபச்சாரம் வேசித்தனம் என்ற ஒரு காரணத்தால் அன்றி வேறு எந்த ஒரு காரணத்தையும் முகாந்திரமாக நீங்கள் காட்டி பிரியக்கூடிய வாய்ப்பு கிறிஸ்துவத்தில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இதுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. எபேசியர் 5வது அதிகாரம் 23-28 வாசிக்கிறேன். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவியாக இருக்கிறான், அதே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். பாருங்கள், ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுது. இப்போ இங்கே 2 பேரையும், கணவன் மனைவியை வெறுக்கணும்னு போட்டிருக்கா, மனைவி கணவனை வெறுக்கணும்னு போட்டிருக்கா?
இல்லையே. அப்போ அந்த வெறுப்பு வேறு. அந்த வெறுப்பு என்ற சொல் மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ எல்லாரும் எல்லா உறவுகளையும் வெறுத்துட்டு வரணும்னு அர்த்தம் கிடையாது. அதே சமயத்தில் பாருங்கள் 26, தாம் அதை திருவசனத்தை கொண்டு திருமுழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார், சபைக்காக. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து, மனைவியும் அப்படி தன்னுடைய சொந்த சரீரமாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும். தன் மனைவிகளை அன்பு கூறவும் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். சபையோடு கூட தன்னில் ஒரே மாம்சமாக இருக்கிற மனைவியை ஒப்பிட்டு பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள். அப்போது இப்பேற்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம், அவரை நாம் தவறாக ஒரு வசனத்தை நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு லிட்ரலான ஒரு மீனிங் எடுத்துகிட்டு நாமளும் அவர் தவறாக நினைக்கக்கூடாது. அதுக்கு அர்த்தம் அது அல்ல. எனவே இந்த தள்ளி விடுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடாது கிறிஸ்துவத்தில். மாறாக அன்பை பரிமாறிக்கொள்வதில் உங்களுக்கு ஒரு போட்டி எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதே போல் இதுதான் சாக்குன்னு பிள்ளைகளை பராமரிக்காமல் அவர்கள் தேவைகளை பற்றி கவலைப்படாமல் நம்ம லைஃப்பை நம்ம ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடலாம்னு கேனத்தனமாக யோசிக்காதீங்க. இயேசு அந்த அர்த்தத்தில் இந்த வசனத்தை சொல்லலை. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான். புரியலையா? அதாவது ஒருவன் தன் சொந்தங்களையும் வீட்டாரையும் பராமரிக்காவிட்டால், நிதி மற்றும் நடைமுறை ஆதரவை தராவிட்டால், தான் செய்ய வேண்டிய கடமையை புறக்கணிப்பதனால் அவன் விசுவாசத்தை மறுதளிக்கிறவனாகவும் அவிசுவாசியை விட கேடுகட்ட ஒரு மோசமானவன் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு அவிசுவாசி கூட இந்த காரியத்தை செய்ய மாட்டான். தன்னை நாடி வந்த தன் குடும்பத்தை, தனக்காக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு குடும்பத்தை ஒரு அவிசுவாசி கூட இப்படி அபாத்திரமாக ரோட்டில் விட்டுட்டு போக மாட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் போகிறேன், இனிமேல் நான் ஃபாதராக போகிறேன், இனிமேல் நான் சாமியாராக போகிறேன், இனிமேல் நான் என்னை இப்படி அழைச்சிட்டார் அப்படி அழைச்சிட்டாருன்னா யாரும் சொல்ல முடியாது. இந்த வசனத்திற்கும் உங்களுடைய நடவடிக்கைக்கும் சம்மந்தம் இல்லை. சொன்ன இயேசுக்கே சம்மந்தம் இல்லை. உங்களுடைய கிரியை உங்களை சார்ந்தது. ஓகேங்களா? அதை புரிந்து கொள்ளணும். எனவே ஒன்றை நாம் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இயேசு யாரையுமே வெறுத்து ஒதுக்கி வைக்க சொல்லவில்லை. யார் யாரை எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற தெளிவு ஒருவனுக்கு இல்லாவிடில் அவன் சீஷனாக இருக்க முடியாது என்பதுதான் பொருள். நீங்கள் எனக்கு சிறு இஷனாக இருக்க முடியாது என்று சொல்கிற அர்த்தத்தில் இன்னொரு பதமும் இருக்கிறது. அது என்னன்னா, என்றென்றைக்கும் எதிலும் ஆண்டவருக்கு முதலிடம் தருபவனே தனக்கு சீஷனாக இருக்க முடியும் என்பதையும் அந்த வசனம் குறிக்கிறது. இப்போ பார்த்துக்கோங்க, ப்ரையாரிட்டி தான். அப்போது என்ன இதுக்கு எதுக்காக வெறுக்காவிட்டால் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சிம்பிளாக சொன்னேன்னா, அந்த ப்ரையாரிட்டி இருக்குது. கிறிஸ்து தான் நமக்கு மேலானவர், அதுக்கப்புறம் புருஷன், அதுக்கப்புறம் மனைவி, அதுக்கப்புறம் பிள்ளைகள்னு ஒரு ஆர்டர் இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த ஆர்டர் படி தான் நம்ம இருக்கணும்னு இந்த ரூலும் ரெகுலேஷனும் சொல்லுது பைபிள் படி. அது ஒன்று. அப்போது கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கும்போது நம்ம அவர் கிறிஸ்து கொடுத்த உறவுகளையும் கிறிஸ்து கொடுத்த மற்ற யாவற்றையும் கிறிஸ்துவுக்கு மேலாக நம்ம வைத்து பார்க்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு அனித்தியமான காரியம்தான். அவர் கொடுத்த உறவுகளாக இருக்கட்டும், அவர் கொடுத்த மற்றவைகள் எல்லாம் இருக்கட்டும், எல்லாமே அனித்தியமானவைகள் தான். அப்போது அந்த அனித்தியமானவைகளை நீங்கள் மொத்தமாக வெறுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு அவர் சொல்லலை. நீங்கள் வைக்க வேண்டிய இடம் இருக்கிறது. அதற்கு என்னென்ன இடம் இருக்கோ அதற்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ வேத வசனத்தின்படி நீங்கள் கொடுங்க. ஆனால் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் தான் போட்டு. பெற்றோருக்கும் கூட கீழ்ப்படிங்கள்னும் போது கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் தான் போட்டிருக்குது. கர்த்தரை வெறுத்துடு அப்படின்னு ஒரு பெற்றோர் சொன்னால் அதை கீழ்ப்படியணுமா? அந்த பெற்றோரை கொடுத்ததே கர்த்தர் தானே. ஸோ நம்ம போட்டு குழப்பிக்கக்கூடாது. இந்த வசனம் இப்படி தான் சொல்லுகிறது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தில் வேறொரு நாள் உங்களை சந்திக்க நான் ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகை காத்து கொண்டிருக்கும் மணவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா. ஆமென்.